இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் பகைக்கப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 17. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். And ye shall be hated of all men for my name's sake. Luke chapter 21 verse 17. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தமாக உலகத்துல உள்ள எல்லாராலையும் நீங்க பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லுகிற நாம் பகைக்கப்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு நேஷனல் பிளாக் பத்தி ஒரு சர்ச்சை ஆச்சு. ஒரு ஸ்கூல்ல ஒரு அந்த பொசிஷன்ல இருக்கவங்க, இல்ல நான் கிறிஸ்தவத்தை சார்ந்தவங்க, நாங்க இயேசு கிறிஸ்துவ தவிர மத்த எதுக்குமே தலை வணங்க மாட்டோம் அப்படின்னு பிளாக் ஹாஸ்டிங் பண்ணல. அது பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு அந்த இடத்துல. எனக்கு அன்பானவர்களே, இது அல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நம்ம உலக மக்களாலே அப்போஸ் பண்ணப்படுகிறது. ஆக்சுவலா இதை குறித்து என்கிட்ட ஒருத்தர் பேசினவர் சொன்னாரு, கரெக்ட் தானே பிரதர், அவங்க பண்ணது சரி. ஏன்னா வசனம் இதை தானே சொல்லுது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார்? என் நாமத்து நிமித்தமாக மத்தவங்க உங்களை பகைப்பார்கள் அப்படின்னு. அதுதானே இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு அந்த பிரதர் சொன்னாரு. எனக்கு அன்பானவர்களே, இது கிடையாது. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், அதாவது இயேசு கிறிஸ்து, நான் இயேசு கிறிஸ்து உடையவனா இருக்கிறேன், நான் அவர் நாமத்தை சொல்லி பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், இன்னும் பைபிள் தான் வச்சுட்டு தான் சுத்துவேன், வெள்ளை சட்டை போடுவேன். இந்த காரியங்கள்னால பாக்குறவங்களுக்கும் எனக்கும் ஏதாவது வாக்குவாதம் வருது, என்னை அவங்களுக்கு பிடிக்காம போகுதுன்னா நம்ம உடனே நினைச்சிடறோம் இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களை, இயேசு என்ன சொன்னார் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நைட்டு ஒரு மணி 2 மணிக்கு நம்ம எல்லாம் எந்திரிச்சு, ஃபேமிலியா எந்திரிச்சு, பயங்கரமா சவுண்டா கிறிஸ்டியன் சாங்ஸ் போட்டுட்டு பயங்கர சவுண்டா அல்லேலூயா அல்லேலூயான்னு சவுண்டு போட்டு நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா பக்கத்துல இருக்கவங்க அப்போஸ் பண்ணத்தான் செய்வாங்க, டிஸ்டர்ப் ஆகி கம்ப்ளைண்ட் பண்ணத்தான் செய்வாங்க. அதுக்காக அதை நான் ப்ரேயர் தான் பண்ணேன், இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குன்னு அந்த டைம் இருக்கு, என்ன டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், என் கூட இருக்கவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க பிரதர், ஒரு ஃபைல் மூவ் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க பிரதர், ஆனால் இயேசுடைய பிள்ளையாகிய நான் அதை செய்ய மாட்டேன். என் பக்கம் என்னால என்ன முடியுதோ அதை நியாயமா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம்னா, கண்டிப்பா நம்மளை அந்த ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் ஒரு எதிராளியை போல நடத்துவார்கள். அப்போ நம்ம சொல்ல முடியும், இயேசுவின் நாமத்தினால இவர்கள் என்னை பகைக்கிறார்கள்னு. மற்றபடி அவங்களோட உலகத்துக்கு ஏத்த வேஷம் போட்டுட்டு ஏதோ கிறிஸ்டியானிட்டிக்குன்னு நான் சில வரைமுறைகள் வைத்திருக்கிறேன், அதுல நான் வேறியா இருக்கிறத வச்சு நான் மாறுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் ஒவ்வொருத்தரும் உலகம் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க? சுவிசேஷம் அறிவித்தார்கள். இயேசுவின் அன்பை ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து சொன்னாங்க. அவங்க போற இடத்துல எல்லாம் சுகம் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாரோ அந்த அற்புதங்களை அவங்களும் செஞ்சாங்க. ஆனால் அவங்கள ஒருத்தருடைய மரணமாவது அமைதியா இயற்கையான முறையில இருந்துதா? கிடையாது. எல்லாமே எல்லாருமே என்ன பண்ணாங்க? கொல்லப்பட்டார்கள். ஏனென்றால் இந்த வசனம் இதைத்தான் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்துல அவங்க போனாங்க, பறைசாற்றாங்கன்னா அவர்களை இந்த உலகம் பகைக்கத்தான் செய்யும். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கும் கூட நம்ம சவுத்துல கேள்விப்படலனாலும் நார்த்ல அநேக காரியங்களை கேள்விப்படுறோம். இந்த இடத்துல பிரச்சனை, இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுகிறார்கள், ஆலயங்கள் உடைக்கப்படுகின்றன, இன்னும் பல நேரத்துல பலர் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்ற நியூஸை கேட்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, நம்ம நினைக்க கூடாது ஏதோ நான் ஜெபம் பண்ணத்தானே செய்யறேன் பிரதர், எனக்கும் போராட்டம் வரத்தானே செய்யுது அப்படின்னு. அது ஸ்பிரிச்சுவல் அட்டாக், அது ஒரு பக்கம். ஆனால் ஜெபிக்கிற நாம் எப்போது செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் எல்லாராலும் பகைக்கப்படுவோம்.
மாறாக என்னுடைய எல்லா காரியமும் ஜெபத்தோடு நின்று போகிறது அப்படின்னா தேவனுக்கு தெரியும் நான் ஜெபம் பண்றேன்னு. மற்றபடி மனிதர்களோடு நல்ல ஒரு சுமூகமான உறவுல தான் இருப்போம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஜெபத்தோடு நின்று விடக்கூடாது. ஜெபிக்கிற நாம் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நித்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து காண்பிக்கணும். நம்ம செயல்படும் போதுதான் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளுவார்கள். ஆனால் அநேகர் நம்மை பகைப்பார்கள். ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பகைக்கலாம். தேவனுடைய காரியத்தை, சத்தியத்தை சத்தியமாக கொண்டு போகும்போது நம்மை பெற்ற தாய் தந்தையர் கூட நம்மை பகைக்கலாம். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது அழைப்பிற்காய் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீரே, அந்த மேலான கிருபை பொருந்தி அந்த அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, ஏதோ உதட்ட அளவுல உம்மை பற்றி நாங்கள் பேசினதோடு நிற்க கூடாது. வெறும் பிரேயரோட நாங்கள் நின்று விடாமல் தகப்பனே, உமக்காய் எழும்பி செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு உம்மை பற்றி தெரிவிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்பா, அநேக எதிர்ப்புகள் வந்த போதிலும் தகப்பனே நீர் எங்களோடு இருக்கிறீர். உமது கரம் பராக்கிரமம் செய்யும் என்பதை விசுவாசித்து இந்த நேரத்தில் அறிக்கையிடுகிறோம். அப்பா, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.